நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னதாயா நடக்குது அமெரிக்காவில்? ஒரு புறம் காட்டுத்தீ, இன்னொரு புறம் பயங்கரமான பனிப்புயல் அப்படிங்கிறாங்களே. மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வல்லரசு நாடுன்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகளால் கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எல்லா நாடுகளுக்கும் டாக்ஸ் விதிக்கக்கூடிய அமெரிக்கா, எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்கள் கொடுத்து அங்கே போர் நடத்தி அதன் மூலிமா லாபம் பெறக்கூடிய அமெரிக்கா, இயற்கையின் முன்னாடி மண்டியிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு போய் உக்காந்துருக்கு. அதனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் காட்சிகள் மட்டும் மாறவில்லை. கடுமையான பனிப்புயல், இன்னொரு புறம் கடுமையான காட்டுத்தீ. விஷுவலோட பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் தான், அரசியல் அமைப்பு அப்படிம்பாங்க. அந்த அரசியல் அமைப்புக்கான அந்த பேஜ் இருக்குல்ல, அதனுடைய இணையதளமே அமெரிக்காவில் முடங்கி போச்சு. 404 அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டுன்னு ஒன்று காமிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையே காணா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு புகார், பெரிய ஒரு நிகழ்வு. அதை பற்றி உலக நாடுகள் ரொம்ப என்னடா இது உங்கள் அரசியலமைப்பு சட்டத்தையே காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு சிரிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அமெரிக்காவை பற்றி இருக்கிறது. என்ன இருந்தாலும் மகன் சொல்லுவாப்புல மை கண்ட்ரி அமெரிக்கா அப்படின்னு. அது மாதிரி அமெரிக்காவை பற்றி எல்லாரும் பெருமைவங்க பேசுகிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஃப்ளோரிடா, டெக்சாஸ், ஜார்ஜியா இந்த இடங்கள் எல்லாமே இப்போ முழுவதுமாக பனி புயலால் சூழ்ந்திருக்கு. அமெரிக்காவில் பனி இருக்கிறதுங்கிறது இயற்கை தான். ஆனால் இந்த ஆண்டு மாதிரியான ஒரு பனி புயல் அப்படிங்கிறது கடந்த 65 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இப்படி மோசமாக இல்லை அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது, ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் தானே அந்த ப்ராப்ளம் இருந்தது, மறுபடியும் எப்படி இவ்வளவு பெரிய பனி புயல் வந்தது அப்படின்னு கேட்டால் அதுதான் இயற்கையினுடைய சமநிலைங்கிறது இங்கே மாறிப்போச்சு. கடுமையான பனி புயல் காரணமாக டோட்டலாக ட்ரெயின் அக்சஸ் இல்லை, போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கி போச்சு. பாலங்களும் சரி, தண்ணீர் போகக்கூடிய பைப்லைன் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் பனி மூடி இருக்கிறதுனால அந்த பனிக்கான வெப்பநிலை இருக்கும்ல, அது ஜாஸ்தி ஆகுது. அது ஜாஸ்தி ஆகும்போது அந்த போயிட்டு இருக்கக்கூடிய பைப்லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அதுவும் ஐஸாக மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் குடிக்கிறதுக்குன்னு தண்ணி வீட்டுக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவே ஐஸாக மாறிடுச்சுன்னா நீங்கள் எப்படி அதை குடிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தண்ணியே ஐஸாக மாறிடுது, நீங்கள் அதை பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு. எப்படி சொல்கிறது, தனுஷ்கோடியை ஒரு பீரியடில் ஒரே ஒரு முறை ஒரு பெரிய புயல் வந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, ஒரே ஒரு முறை அங்கே கடல் சீற்றம் பயங்கரமாக வந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தமிழ்நாடு அரசு வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு தனுஷ்கோடியை இன்ன வரைக்கும் பட்டியல் போட்டு வச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கரண்ட் கிடையாது, சோலார் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ப்ராப்பராக எந்த விதமான நிலத்தில் வீடு கட்டுறதுக்கான அங்கீகாரம் கிடையாது. ஒரே ஒரு புயல், 60னுடைய தொடக்க காலகட்டத்தில் வந்த புயல், அந்த ஒரு புயல்னால வாழ தகுதியற்ற இடம்னு தனுஷ்கோடியை இன்ன வரைக்கும் பட்டியலில் வச்சுருக்காங்க. அப்போ அமெரிக்காவை எந்த லிஸ்ட்டில் போய் சேர்ப்பீங்க? கடுமையான பனிப்புயல், இன்னொரு புறம் காட்டுத்தீ. பனிப்புயல் காரணமாக அங்கே எதுவுமே செய்ய முடியலைங்கிறாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் என்ன சொல்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் இருந்ததெல்லாம் போதும், உடனே கிளம்பி அலுவலகத்துக்கு வாங்கங்கிறாங்க. அலுவலகமே இங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. காரில் போகணுன்னாலும், பைக்கில் போகணுன்னாலும், ஏன் ட்ரெயினில் போகணுன்னாலும், விமானம் மட்டும் 2100 விமானங்கள் முழுவதுமாக பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓடுதளங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, சீனாவில் இறக்குமதி வரிக்கு 10% கூடுதலாக அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. அதே சீனாவில் இருந்து பனிக்கட்டியை வெட்டுறதுக்கு எனக்கு ஆள் கொடு அப்படின்னு அமெரிக்கா கான்ட்ராக்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. அதனடா பனிக்கட்டியை வெட்டுறது அப்படின்னு கேட்டால்
பனிக்கட்டியை அவ்வளவு எளிமையாலாம் நீங்கள் வந்து நினச்ச மாதிரி க்ளீன் பண்ணிட முடியாது. அதை வெட்டுறதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, டெக்சாஸ் மாகாணத்தில் 10 அங்குலத்துக்கு ஒரு பெரிய பனிக்கட்டியாக இருக்கான். அந்த அளவுக்கு சாலை முழுவதும் பனி வந்து முழுவதுமாக நிரம்பி இருக்கு. அது எல்லாமே கட்டி கட்டியாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அகற்ற முடியாது. இவ்வளவு பெரிய துயரம் வந்து அந்த அமெரிக்க மக்களை சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். 18,000 இந்தியர்களை வெளியே போங்க அப்படின்னு இமிக்ரண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க, மைக்ரண்ட்ஸை சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து வந்துடுங்க. வாழ தகுதியற்ற நாடில் இருக்கிறத விட இங்கே வாழ்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் இந்தியாவில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா டாலரை விட ரூபாதாயா பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஊரில் குப்பை அகற்றுறாங்கல்ல வண்டி, அது மாதிரி பனிக்கட்டியை அகற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வண்டி இருக்குது. ஐயா, நம்ம ஊரில் நீங்கள் குப்பை லாரியை எப்படியெல்லாம் பார்ப்பீங்களோ, அடிக்கடி பார்ப்பீங்களோ, அதை பார்த்து முகம் சொல்லிச்சுட்டு போவீங்களோ, அதே மாதிரி பனிக்கட்டியை அகற்றக்கூடிய வண்டிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. அது ரோட்டில் வரும், அது ஃபுல்லாக பனிக்கட்டியை பூரா அப்புறப்படுத்தி அதை எடுத்துகிட்டு போகும். நம்ம ஊர் குப்பை வண்டியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி வண்டியும் ஒன்று. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய மரங்கள் எல்லாமே பனிக்கட்டியால் மூடப்பட்டு முழுவதுமாக சாயக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பழமையான சின்னங்கள், தண்ணி ஏற்றிட்டு போகக்கூடிய லாரியில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டினால் அந்த தண்ணியை வந்து வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போக முடியல. குடி தண்ணீர் பிரச்சனைங்கிறது அமெரிக்காவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 50 மாகாணங்கள் இருக்குது. அதில் 25க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் பனியால் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைங்கிறது அமெரிக்காவில் முடங்கி போச்சு. இன்னொரு புறம் சாண்டா ஆனா அப்படிங்கிற அந்த காத்தால் இப்போது ஏற்கனவே பல இடங்களில் தீப்பற்றி எரிஞ்சு அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்டா ஆனா காத்தால் ஜுரூபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதி, இந்த இடங்கள் எல்லாமே முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. 2 விதமான காட்டுத்தீகள் இந்த அமெரிக்காவை இப்போது பற்ற வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இதுக்கு முழுவதுமாக காரணம் இந்த சாண்டா ஆனா அப்படிங்கிற காற்று. மணிக்கு 70 கிலோமீட்டராக குறைந்திருந்த அந்த காற்று இப்போ அப்படியே பூமியினுடைய காந்த வட துருவம் வந்து நகர்றது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜான் 22 இருந்து ஜான் 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 நாட்களுக்கு வார இறுதி வரைக்கும் இந்த காற்றுங்கிறது 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இதன் காரணமாக பயங்கரமாக காட்டுத்தீ, இந்த 2 வித்தியாசமான காட்டுத்தீ இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு ஏரியா மாகாணம் வாரியாக பரவிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. Right over that thing. அதிகமான அளவில் புற்கள் இருக்கக்கூடிய அமெரிக்க பகுதிகள், அதிகமான அளவில் பச்சை தாவரங்கள் கூட ஹீட்டுனால் அது நல்லா எரிகிறதுக்கு ஏற்ற தகவமைப்போடு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் காற்றோடு சேர்ந்து ஒரு தீப்பொறி படும்போது அது அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. தண்ணியும் முழுவதுமாக இல்லாததுனால அதை அணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரஷ்யா கிட்ட அதை அணைக்கிறதுக்கான விமானம் ஒன்று இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதை ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு கூட அவர் ஜைஜாண்டிக்காக உட்காந்துட்டு கையெழுத்து போடுறதுல மட்டும் ஆர்வம் காட்டுறாரே தவிர இந்த காட்டுத்தீயை பற்றியும் பனிப்பொழிவை பற்றியும் அவர் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. ஸோ பைடன் அரசுக்கும் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசுக்கும் பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை. ஏன்னா இயற்கையை எதிர்த்து அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால தான் 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் இந்த நிலைமை. ஜுரூபா பள்ளத்தாக்கில் இறந்து போனவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. காட்டுத்தீயில் ஏகப்பட்ட விலங்குகள் வந்து இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட இனங்கள், அந்த அரிய வகை விலங்குகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே காலி அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன கூண்டுகள் வைத்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அதை பிடிக்க முயற்சித்தா கூட அந்த விலங்குகளோடு அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இல்லை. அதனால் அவங்கள நோக்கி அது வராமல் அவங்களால அதை எளிமையாக ஈர்க்க முடியல. ஸோ கரடி, சிங்கம் உள்ளிட்ட காட்டு விலங்குகள் பக்கத்துலேயே நம்ம போக முடியாது. ஆனால் மான், சின்ன சின்ன விலங்குகள் இருக்குல்ல, காட்டுப்பூனை, காட்டெருமைகள்லாம் வந்து துரத்துக்கிட்டே போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதெல்லாம் வீடியோவாக என்னால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல. காட்டெருமையை துரத்துக்கிட்டே ஒரு ஃபயர் ஃபைட்டர் போகிறாரு, அவ்வளோ காட்டெருமைகள் ஓடுது. ஸோ இப்படி வந்து அமெரிக்காவில் காட்டப்படாத ஏகப்பட்ட துர்பாக்கியமான ஒரு நிலைமைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்மளால் யூடியூப்பால் காட்ட முடியல. ஆனால் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு காட்சிகள் பதிவாகிருக்கு. அந்த காட்டுத்தீயை சமாளிக்க முடியாமல் அமெரிக்க அரசு தோற்று போய்விட்டது. உலகின் பல்வேறு நாடுகளோட போர் புரிகிறது அப்படிங்கிறது வந்து அதில் அக்கறை காட்டக்கூடிய அமெரிக்க அரசு
இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அந்த மனநிலையில் மாற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் வர்த்தக போரை தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து வருகிறது. அதெல்லாம் தாண்டி அதற்கான தண்டனையை இப்போ காட்டுத்தீ வாயிலாகவும் பனிப்புயல் வாயிலாகவும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். விதைத்ததை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன மக்கள் ரிவர் டு சி அப்படிங்கிற தன்னுடைய நிலத்தை மீட்க அவங்க எப்படி போராடுறாங்களோ அதே மாதிரி நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய அமெரிக்கா இப்போது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த காட்டுத்தீயும் பனிப்பொழிவும் யதார்த்தமாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444393594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது.